வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சினிமா டாக். நடிகர் விஜயின் சினிமா பயணம், ஆரம்பகால சவால்கள், நாளைய தீர்ப்பு. திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானது முதல் அரசியல் பயணம் வரை அவரது வெற்றிக் கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இன்று கோடிக்கணக்கான சம்பளம் வாங்கும் நடிகர்களில் முதலிடத்தில் இருப்பவர் தளபதி விஜய். ஒரு திரைப்படத்திற்கு 200 கோடிக்கும் மேல் சம்பளம் வாங்கும் விஜய் தனது சினிமா பயணத்தை எவ்வளவு சம்பளத்தில் தொடங்கினார் தெரியுமா? விஜய் 1974ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் தேதி பிறந்தார். அவருடைய தந்தை S.A. சந்திரசேகர் மற்றும் தாயார் ஷோபா. விஜய் சிறு வயதிலிருந்தே சினிமா சூழலில் வளர்ந்தார். அதனால் அவருக்கு நடிப்பின் மீது ஆர்வம் இயல்பாகவே வந்தது. பலருக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால், விஜய் ஹீரோவாக அறிமுகமாகும் முன்பே குழந்தை நட்சத்திரமாக சில திரைப்படங்களில் நடித்துள்ளார். 1984ஆம் ஆண்டு வெளியான வெற்றி திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். அதன் பிறகு குடும்பம், நான் சிகப்பு மனிதன், வசந்த ராகம் போன்ற சில திரைப்படங்களிலும் சிறு வேடங்களில் தோன்றினார். அந்த காலத்தில் விஜய் நடித்ததற்காக பெற்ற முதல் சம்பளம் மிகவும் குறைவான தொகை என்று கூறப்படுகிறது. இன்று கோடிகளில் சம்பளம் வாங்கும் விஜய் தனது ஆரம்ப காலங்களில் சில 100 ரூபாய்களில் இருந்து தனது பயணத்தை தொடங்கியதாக பல்வேறு தகவல்கள் கூறுகின்றன. ஆனால் பணத்தை விட அவருக்கு முக்கியமானது நடிப்பில் அனுபவம் பெறுவதே. குழந்தை நட்சத்திரமாக நடித்த அந்த அனுபவம்தான் பின்னாளில் அவரை ஒரு பெரிய ஹீரோவாக மாற்ற உதவியது. பின்னர் 1992ஆம் ஆண்டு நாளைய தீர்ப்பு திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். அந்த திரைப்படம் பெரிய வெற்றியை பெறவில்லை. ஆனால் விஜய் மனம் தளரவில்லை. அதன் பிறகு தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்தார். ஆரம்ப காலத்தில் விஜயை விமர்சித்தவர்களும் இருந்தனர். நடனம் தெரியாது, நடிப்பு வராது, ஹீரோவாக முடியாது என்று பலர் கூறினார்கள். ஆனால் அந்த விமர்சனங்களையே தனது வெற்றிக்கான எரிபொருளாக மாற்றிக்கொண்டார் விஜய். பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும், குஷி, கில்லி, போக்கிரி, துப்பாக்கி, கத்தி, மர்சல், மாஸ்டர், லியோ என தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்தார். இன்று இந்திய சினிமாவின் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஒருவராக உயர்ந்துள்ளார். சில தகவல்களின்படி தற்போது ஒரு திரைப்படத்திற்கு 200 கோடிக்கும் மேல் சம்பளம் வாங்குகிறார். சில 100 ரூபாயில் தொடங்கிய ஒரு சிறுவனின் பயணம் இன்று நூற்றுக்கணக்கான கோடி சம்பளம் வாங்கும் தளபதி விஜயாக மாறியுள்ளது. நாளைய தீர்ப்பு திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமான விஜய் பின்னர் தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரமாக உயர்ந்து அதன் பிறகு அரசியல் துறையிலும் தனது பயணத்தை தொடங்கியிருக்கிறார். நேற்று நாளைய தீர்ப்பு படத்துல அறிமுகமானார். இன்று CM ஆக இருக்கிறார். நாளை என்னவாயிருப்பார் என்று கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவே கடின உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் மிகப்பெரிய உதாரணம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தமிழ் சினிமா சுவாரஸ்ய தகவல்களுக்கு சினிமா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.